போலீஸ்காரங்க விசாரணைக்குன்னு கூப்பிட்டாலே நம்ம தைரியமாக முதல்ல போகணும். போய் என் மீது என்ன குற்றம் சுமத்தியிருக்காங்க, என்ன புகார் வழங்கப்பட்டிருக்குங்கிறத கேட்கணும். போலீஸார் விசாரணைக்கு அழைத்தால் நம்ம செய்யக்கூடாதது என்ன? எந்த பேப்பர்லேயும் அவங்க கையெழுத்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடக்கூடாது. திடீர்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க. என்ன காரணம்னு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த மாதிரி தருணங்களை ஒருத்தர் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக யார் வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு வந்தாலும் முதல்ல அவங்க ஐடி செக் பண்ணணும். அதுக்கு எல்லா குடிமகனுக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா யார் வேணாலும் வந்து இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிட முடியும். அதனால் உங்கள் ஐடியை காட்டுங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் அது வரைக்கும் அவங்க போலீஸார் வெயிட் பண்ண மாட்டாங்களா அட்வொகேட் வர வரைக்கும்? இல்லை லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. போலீஸார் அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்கன்னு சொன்னால் போலீஸாருக்கு அது வந்து ஈகோ பிரச்சனையாக வந்துடாதா? ஆல்ரெடி போலீஸாரோட பேர் இங்கே இருக்கும், அதை தாண்டி ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னா நம்ம செவுட்லேயே அறைய மாட்டாங்களா, அடிக்க மாட்டாங்களா? வாகனத்தை இடையில மறித்து பரிசோதனைங்கிற பேரில் அவங்க சாவியை பிடுங்குறதுக்கெலாம் சட்டத்தில் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய எப்போ பறிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு காவல் நிலையத்தில் வச்சு கூட அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் அவரை கை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட் பெர்மிஷனோட தான் வைக்க முடியும். ஒருவேளை போலீஸார் அரெஸ்ட் பண்ண வரும் பொழுது போலீஸாரால் ஒருவர் தாக்கப்பட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்க சுதந்திரம் இருக்கா? சட்டத்தில் இடம் இருக்கா? தாராளம் கேட்கலாம். இல்லை, உயர்நீதிமன்றத்தில் எவ்வளவோ நீதிபதிகள் இருக்காங்க. அந்த நீதிபதிகள் வந்து ஒரு தவறு செய்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து அதிகபட்சம் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க. இவ்வளோதான் சட்டத்தில் இடம். சட்டத்தில் அவ்வளோதான் இடம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்றும் பெருசாக இம்பீச்மெண்ட் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள்லாம் இங்கே இல்லை. மார்க்கெட்டோட முனையில் இருந்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கடைக்குள்ளே போகிறவங்கள வரவங்களை ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறது சரியா சரியில்லை? இல்லை, அது சட்டப்படி தப்பு தான். அப்படி பண்ணக்கூடாது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மதுரை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் GM சேவியர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அஜித்குமாருடைய கஸ்டடியல் டெத்துக்கு பிறகு நிறைய விஷயங்கள் பொதுமக்கள் கலந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக ஒருத்தரை போலீஸார் விசாரணைக்கு அழைக்கிறார்கள் அப்படின்னா என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? பொதுவாக போலீஸ்காரங்க விசாரணைக்குன்னு கூப்பிட்டாலே நம்ம தைரியமாக முதல்ல போகணும். போய் என் மீது என்ன குற்றம் சுமத்தியிருக்காங்க, என்ன புகார் வழங்கப்பட்டிருக்குங்கிறத கேட்கணும். கேட்டுட்டு நம்ம நேரடியாக போய் விசாரிக்க வேண்டிய நபர் வந்து இன்ஸ்பெக்டர். ஏன்னா ஒரு காவல் நிலையத்தில் தலைமை அதிகாரி வந்து இன்ஸ்பெக்டர் தான். அவரை பார்த்து என்ன புகாருக்காக என்ன வர சொல்லியிருக்கீங்கன்னு போய் கேட்கலாம். கேட்டு அவங்க வந்து இந்த மாதிரி உன் மேலே புகார் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புகாருக்கு என்ன விஷயமோ அப்படின்ட்டு அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணணும் அவங்க கண்டிப்பாக. ஏன்னா புகார் சொன்னதுனாலே அது வந்து உண்மைங்கிறது கிடையாது. அவங்க பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் கூட புகார் கொடுத்துருக்கலாம். அப்போ நம்ம அதை சொல்கிறத பொறுத்து ரெண்டு தரப்பையும், புகார் கொடுத்தவங்க புகார் அளித்தவங்க ரெண்டு பேர்த்தையுமே கேட்டு விசாரித்து தான் எஃப்ஐஆர் வந்து பதிவாங்க. இதுதான் நடைமுறை. ஒருவேளை தேவைப்பட்டால், இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு வழக்கறிஞரோடு சேர்ந்து போகலாம் விசாரணைக்கு. ஆனால் எங்கேயுமே வழக்கறிஞரோடு போனாலும் சரி, வழக்கறிஞர் இல்லாமல் போனாலும் சரி, ஏதாவது கமிட்மெண்ட்டாக எழுதி கொடுக்க சொன்னால் வழக்கறிஞருடைய ஆலோசனை இல்லாமல் எழுதி கொடுக்க வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? போலீஸார் விசாரணைக்கு அழைத்தால் நம்ம செய்யக்கூடாதது என்ன? அதான், எந்த பேப்பர்லேயும் அவங்க கையெழுத்து கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போடக்கூடாது. நம்ம நிறைய சம்பவங்கள் பார்த்துருப்போம். திடீர்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ் வீட்டுக்கு வருவாங்க. என்ன காரணம்னு கேட்டால் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அந்த மாதிரி தருணங்களை ஒருத்தர் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? கண்டிப்பாக யார் வீடு தேடி வந்து அரெஸ்ட் பண்ணுறேன்னு வந்தாலும் முதல்ல அவங்க ஐடி செக் பண்ணணும். அதுக்கு எல்லா குடிமகனுக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா யார் வேணாலும் வந்து இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிட முடியும். அதனால் உங்கள் ஐடியை காட்டுங்கன்னு நம்ம கேட்கலாம். அவங்க ஐடியை காட்டணும். ஐடியை காட்டிட்டு இந்த காரணத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா நான் வந்து என்னுடைய லாயர்கிட்ட கலந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு முழு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் அவங்க போலீஸார் வெயிட் பண்ண மாட்டாங்களா அட்வொகேட் வர வரைக்கும்? இல்லை, லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது. போலீஸார் அனுமதிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்கன்னு சொன்னால் போலீஸாருக்கு அது வந்து ஈகோ பிரச்சனையாக வந்துடாதா?
ஆல்ரெடி போலீஸாரோட பேர் இங்கே இருக்கும், அதை தாண்டி ஐடி கார்டு காட்டுங்க அப்படின்னா நம்ம சவுட்லேயே அறைய மாட்டாங்களா, அடிக்க மாட்டாங்களா? இல்லை, இன்னைக்கு நாட்டில் வந்து போலி வழக்கறிஞர்கள், போலி காவல்துறையினர், போலி மருத்துவர்கள்னு நாட்டில் ரொம்ப பேர் 2 வருஷமா ராஜஸ்தான்ல ஒரு ஆமாம். அவர் அது மட்டும் இல்லை, ஒரு வழக்கறிஞர் வந்து ஒரு கோர்ட்டே நடத்திட்டு இருந்திருக்காரு ஒரு மாநிலத்தில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் வேணாலும் ஒரு பேட்சை குத்திட்டு வரதுல என்ன பெரிய விஷயம்? அதனால நம்ம ப்ராப்பராக உங்கள் ஐடியை காட்டுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். அது போலீஸாருக்கு ஈகோ பிரச்சனையா தானே அவங்க பார்ப்பாங்கன்னு கேட்குறேன். இல்லை, அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டேஷனில் வச்சு அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வேற, நம்ம வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. இல்லை, நான் பொதுவாகவே இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய போலீஸ்ட்டை நீங்கள் போய் உங்கள் ஐடியை காட்டுங்கன்னு நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. பட் யாரோ ஒரு அன்னோன் பர்சன் வந்து நான் இன்ஸ்பெக்டர் வர்றேன், உங்களை அரெஸ்ட் பண்ண கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கண்டிப்பாக உங்கள் ஐடியா கொடுங்கன்னு காட்டி கேட்கலாம். நான் எதுக்காக இவ்வளோ டவுட்ஸ் கேட்குறேன் அப்படின்னா, சென்னையிலையும் சரி அல்லது நம்ம வெளியூர்லேயும் சரி, அவுட் ஆஃப் ஏரியாவில் வந்து திடீர்னு வண்டியை நிப்பாட்டி ஆர்சி புக் எடு, லைசன்ஸ் எடு அப்படின்லாம் விசாரிப்பாங்க இல்லையா? சம்டைம்ஸ் சில பேர் மப்டியில் இருப்பாங்க, ஐ மீன் அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க. அப்போ உங்கள் ஐடியை கொடுங்க, உங்கள் ஐடி கார்டை காட்ட நம்ம கேட்க முடியாது, கேட்டால் அடி விழுந்துடும் அந்த இடத்துல. இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு, அதனால கேட்குறேன். இல்லை, இப்போ வாகனத்தை இடையில மறித்து பரிசோதனைங்கிற பேரில் அவங்க சாவியை பிடுங்குறதுக்கெலாம் சட்டத்தில் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் நிறைய எப்போ பறிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் அவங்க வண்டியை நிப்பாட்ட சொல்லுவாங்க வழக்கமாக, நீங்கள் நிப்பாட்டிடுறீங்க, நிப்பாட்டினா அவங்க சாவியை பறிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவங்க முறையாக உங்கள் ஆர்சி எடுங்க, லைசன்ஸ் எடுங்கன்னு செக் பண்ணலாம். சில சமயத்தில் என்ன ஆகும்னா, நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறோம்னு வைங்களேன், அப்போ அவங்க சீஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் அவர் சாவியை பிடிங்கி வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. பொதுவாக ஒரு பர்சனை போலீஸார் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வீட்டுக்கோ அவங்க அலுவலகத்துக்கோ பொது இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, போலீஸார் அரெஸ்ட் பண்ணும் பொழுது பொது இடங்களில் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது? இல்லை, முறையாக அவங்க வந்து விஷயத்தை சொல்லி தான் நம்மளை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். இது ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நிறைய இன்சிடென்ட்ஸ் நடக்கும் பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய பதில் மூலமாக நிறைய பேர் போலீஸார் இப்படி தான் நடந்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வரும்ல, தெரிஞ்சுப்பாங்களா? அதுக்காக இல்லை, போலீஸ்காரங்க வந்து உரிய முறையில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அதை கொடுக்கறது மட்டும் இல்லை, நம்மளும் அதை கேட்டு என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணுறீங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம உடனே லாயரோட அசிஸ்டன்ஸ் எடுக்க முடியும். நம்மளை அரெஸ்ட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி, நம்மளை அரெஸ்ட்டு கையில் விலங்கு மாட்டியோ இல்லை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய ரிலேட்டிவ்க்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை நம்மளுடைய அட்வொகேட்டுக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ண விடலைன்னா அவங்களே பண்ணணும். சம்பந்தப்பட்ட அவங்களும் பண்ணலைன்னா பண்றேன்னு சொல்லிட்டு அப்படி அது வயலேஷன். நீங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் 100க்கு ஃபோன் பண்ணலாம். 100க்கு ஃபோன் பண்ணுறதுல ஃபோனை தான் வந்து பிடிங்கி வச்சுருவாங்களா போலீஸ்? இல்லை, நீங்களோ இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் யார் பார்த்துட்ருக்குறாங்களோ அந்த நபர் வந்து தாராளமாக 100க்கு ஃபோன் பண்ணலாம். 100க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறதுல என்ன ஒரு சிறப்புன்னா, நீங்கள் பேசுகிறது வந்து ரெக்கார்ட் ஆகும். இங்கே 100க்கு, இந்த 1098க்கு, சைல்டு ஹெல்த் லைனுக்கு, இதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறதுல வந்து என்னென்னா, நீங்கள் எத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் என்ன வாய்ஸ் ரெக்கார்ட் என்ன பேசியிருக்கீங்களோ அது அப்படியே ரெக்கார்டில் இருக்கும். அதுதான் நம்ம எவிடன்ஸாக நாளைக்கு கொண்டுட்டு வந்து இது பண்ணணும். திடீர்னு அரெஸ்ட் பண்ண வரும்போது போலீஸார் கை நீட்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா, நியர்பை இருக்கக்கூடியவங்க, அதாவது அக்கபக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்? இல்லை, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் கிடையவே செய்யாது. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடிக்கிறதுக்கான ரைட்ஸே கிடையாது. அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ அஜித்குமார் கொலை வழக்கில் கூட ஊருக்குள்ளே வந்து தோப்புக்குள்ளே ஆத்தங்கரை ஓரமாக கோயிலுக்கு பின்னாடியெல்லாம் ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் அடித்தாங்க. இல்லை, அது சம்பவங்கள் நடக்குது, ரூல்ஸ் கிடையாது, ரைட்ஸ் அடிச்சு கொண்டுட்டாங்கல்ல. அப்போ பொதுமக்கள் அவேர்னஸ் வருது, போலீஸார் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம அவங்களுக்கு காவல் நிலையத்தில் வச்சு கூட அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நீங்கள் அவரை கை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட் பெர்மிஷனோட தான் வைக்க முடியும். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு உங்கள்கிட்ட லத்தி இருக்குங்கிறதுக்காண்டி வச்சு இது பண்ணுறதெல்லாம் கிடையாது. லத்திங்கிறது உங்களை தற்காத்துக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம். நீங்கள் வந்து பொதுமக்கள் மீது பிரயோகப்படுத்துறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆயுதம் கிடையாது. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரிவால்வர் வச்சுருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு புல்லட்ஸ்க்கும் அவர் கணக்கு கொடுக்கணும். சும்மா ஒரு திருடனே வந்தால் கூட டக்குன்னு எடுத்து அவர் ஷூட் பண்ணிடலாம் முடியாது. அவருடைய செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் நீங்கள் வந்து துப்பாக்கியை பிரயோகப்படுத்த முடியும். அதர்வைஸ் கெட் பெர்மிஷன் ஃப்ரம் தி ஹையர் அஃபிஷியல்ஸ். ஒருவேளை போலீஸார் அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது போலீஸாரால் ஒருவர் தாக்கப்பட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்க சுதந்திரம் இருக்கா? சட்டத்தில் இடம் இருக்கா?
தாராளம் கேட்கலாம், அவங்க குடும்பத்தினர்கள் கேட்கலாம். அது மட்டும் இல்லை, மாநில மனித உரிமை ஆணையம் இருக்குது, தேசிய மனித உரிமை ஆணையம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து பண்ணலாம். இப்போல்லாம் நீங்கள் நடைமுறையில் ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒன்றும் பெருசாக எவிடன்ஸ்லாம் போக வேண்டாம். எல்லார் கையிலையும் செல்லு இருக்குது, உடனே அவங்க ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. சமூக வலைதளங்களையும் ஈஸியாக போட்டு விட்டுவாங்க. நீங்கள் நிறையா போலீஸ் பணம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி தெரியுது? அவன் இங்கே வந்து வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுட்டு அதனாலே மாற்றப்பட்ட பணியிடம் மாற்றப்பட்ட போலீஸ்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பணியிடம் மாற்றினாலும் அந்த போலீஸ்கார் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே போயிருக்காரு. அது ஒரு தண்டனையை எப்படி பார்க்க முடியும்? இல்லை, நம்ம அவருக்கு அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறதுடைய இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே அவருக்கு வந்து இதுதான். இல்லை, ஒரு போலீஸ்கார் தப்பு பண்ணால் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, அவரை இன்னொரு போலீஸ் ஸ்டேஷன் தானே அனுப்புகிறாங்க. இது எப்படி தண்டனைக்குரிய விஷயமா இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி. இல்லை, அது நீங்கள் மாறணும்னா அடிப்படையே மாறணும். இப்போ நீங்கள் வேற ஒன்றும் இல்லை, உயர்நீதிமன்றத்தில் எவ்வளவோ நீதிபதிகள் இருக்காங்க. அந்த நீதிபதிகள் வந்து ஒரு தவறு செய்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்கள வந்து அதிகபட்சம் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணுறாங்க. இவ்வளோதான் சட்டத்தில் இடம், சட்டத்தில் அவ்வளோதான் இடம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கே ஒன்றும் பெருசாக இம்பீச்மெண்ட் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள்லாம் இங்கே இல்லை. போலீஸாரும் தப்பு பண்ணால் டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ண முடியும், அவங்கள தண்டிக்க முடியாது. இல்லை, தண்டனை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது நடைமுறையில் இன்னும் அது வந்து சாத்தியப்படுத்த முடியல. படுத்தினா நல்லாயிருக்கும். ஓகே, ஒருவேளை போலீஸார் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது போலீஸார் ஒருத்தர் அடிச்சிட்டாருன்னா கூட இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணணும்? உடனடியாக 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா, அல்லது காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா, அட்வொகேட்டுக்கிட்ட கால் பண்ணி சொல்லணுமா, என்ன பண்ணணும்? நீங்கள் சொன்ன எல்லாமே பண்ணணும். 100க்கு ஃபோன் பண்ணலாம். வீடியோ பண்ண வந்தாங்க, நல்லா இருக்கிறவங்க, அடி வாங்கினவங்களை தவிர மீதி இருக்கிறவங்க அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எவிடன்ஸுக்கு. அதே மாதிரி மேல் அதிகாரிகள், இப்போ இன்ஸ்பெக்டர் ஒரு தப்பு பண்ணுறாரு அப்படின்னா டிஎஸ்பி லெவலில் சொல்லலாம், எஸ்பி லெவலில் சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லலாம். தேவைப்பட்டால் நீங்கள் மாநில தேசிய மனித உரிமை கழகத்துக்கு பெட்டிஷன்ஸ் அனுப்பலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் மாதம் கடைசியான போதும் அல்லது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே போலீஸார் மெயின் ரோட்டில் நின்று வாகன சோதனையில் ஈடுபடுறது ஓகே, கரெக்டு. இந்த மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் ஒரு சந்து, வீட்டுக்கு திரும்புகிற இடத்துல ஒரு முட்டு சந்து, இந்த இடத்துலலாம் இருந்து காக்கி உடையில் போலீஸார் வாகன சோதனையில் ஈடுபட முடியுமா? ஏன்னா அடிக்கடி சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்குன்னா பார்த்து. இது சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடக்குது. முன்னால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கிடையாது. காக்கி யூனிஃபார்ம் போட்டு சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து இந்த மாதிரி ஃபைன் போடுறதுக்கோ இல்லை மறைஞ்சு நின்று வசூல் பண்ணுறதுக்கோ சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் ஒரு ஜிஓ மூலமாக அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயுமே நீங்கள் ஒளிஞ்சிருந்து எதிர்பார்க்காத இடத்துல நின்று பிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படலை. அவங்களும் சட்டம் ஒழுங்கை காக்கிற நோக்கத்தில் டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடைமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, டேர்னிங் வருதுன்னா டேர்னிங்க்கு அந்த பக்கம் நின்று பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்க வந்து இல்லீகலாக தான் பண்ணுறாங்க. அப்படி போலீஸார் பண்ணக்கூடாது. இதை யாராவது வீடியோ எடுத்து ஆதாரபூர்வமாக நம்ம புகாரை தெரிவித்தா என்ன நடக்கும் டிராஃபிக் அந்த போலீஸார் மீது? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதிகபட்சம் ஆயுதப்படைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இதான் நடக்குது. ஆனால் இது வந்து இன்னும் மக்கள் மத்தியில் இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பொதுநல வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டு அதன் மூலமாக ஏதாவது உத்தரவுகள் வந்தால் நிலைமைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 2 வீலர் ஓட்டுறவங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சனி ஞாயிறில் முடிவெட்ட போகக்கூடிய ஆட்களை கூட ஏன் ஹெல்மெட் போடாமல் போகிறேன் சார், முடிவெட்ட போனால் ஹெல்மெட் போட மாட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்களே. கரெக்டான காரணங்கள் இருந்தால் ஹெல்மெட் போடாமல் அந்த நியர்பை பண்ணிக்கலாமா, எப்படி சார்? இல்லை, உண்மையில் பார்த்தா சட்டங்கள் வந்து அவ்வளவு கடுமையெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணப்படலை. ஆனால் இவங்க வந்து வசூல் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ முடி வெட்டிட்டு வரும்போது எப்படி ஹெல்மெட் போட்டுட்டு வர முடியும்? ஏன்னா முடி வெட்டிட்டு வர்றோம், அந்த முடிகள் வந்து ஹெல்மெட்டில் ஃபுல்லாக இதாகும், அதுக்காக போடாமல் இருக்கிறது. இல்லை இந்த இதுலேருந்து அடுத்த தெருவுக்கு போகிறோம், இதுக்கெல்லாம் ஹெல்மெட் போடணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வேணால் கேட்கலாம், நீ எங்கே போகிற, அப்போ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து. இப்போ பைபாஸில் நான் 4 waysல போகிறேன் அப்படின்னா ஹெல்மெட் போடாமல் போனால் அது நமக்கு நாமே கொல்லி வச்சுக்கிற மாதிரி தான், அது தப்பு. ஆனால் ஒரு மார்க்கெட்டோட முனையில் நின்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கடைக்குள்ளே போகிறவங்கள வரவங்களை ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறது சரியில்லை? இல்லை, அது சட்டப்படி தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளவு ஒன்றும் ஸ்ட்ரிக்டாலாம் சொல்லப்படலை. நீங்கள் வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட்டை அணிஞ்சிக்கிங்க, அது உங்கள் சேஃப்டிக்காக தான் அணிய சொல்கிறாங்க. மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுறது அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் சென்னையில் சிட்டியில் இப்போ வரும்போது பார்த்தேன், ஒரு போலீஸ் அதிகாரியுடைய கார், இனோவா கார் ஒன்று போகுது, ஃபுல் பிளாக்காக இருக்குது. நாங்கள்லாம் எங்கள் கார்களில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடிக்கெலாம் ஃபில்மெல்லாம் பெருசாக ஒட்டலை.
அதனால் எங்களுக்கு வந்து கூலிங்லாம் சரியாக நிற்க மாட்டேங்குது காரில். ஆனால் இந்த உத்தரவெல்லாம் பிறப்பிக்கிற காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த பக்கம் யார் போகிறான்னே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு கருப்பாக ஒட்டிட்டு போகிறாங்க. நான் வண்டி நம்பரை நோட் பண்ணலை, இப்போ இந்த ஸ்டுடியோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பார்த்த நிகழ்வு. அப்போ கூட பேசிட்டு வந்தோம், அப்போ அவங்களுக்குலாம் அந்த சட்டம் கிடையாதா அப்படின்ட்டு. போலீஸார் பொதுமக்கள் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ண வந்தால் என்ன பண்ணணும், விசாரணை கிடைத்தா என்ன பண்ணணும், டிராஃபிக் இடத்துல போலீஸார் மறித்து விசாரிக்கும் பொழுது என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய அவேர்னஸ் விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இது பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நம்ம பேசலாம். நன்றி. நன்றி சார்.